டேய் டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நானும் வந்தலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி லோவாகவே இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா. டேய் சொல்கிறா, ஏன்டா சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிற? நான் ஆசைப்பட்ட எதுவும் கிடைக்கல, கிடைக்காத மறக்கவும் முடியல. பைக்கா? உனக்கே தெரியுமில்ல மச்சான், எனக்கு எஃபிஸை பைக் வாங்கணும் ஒரு இதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னான், எஃபிஸை போய் செகண்ட் ஹேண்டில் இருக்குடா, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, பாதி விலை கொடுத்து எடுத்துக்கலாம்னு. வீட்டில் சொன்னேன், நல்ல விலைக்கு வந்தால் வாங்கிக்கலான்னு சொன்னவங்க, ஏன் இப்போ அந்த பைக் தான் ஓட்டுவியா, நார்மல் பைக்கெலாம் ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது இது ஒன்றாடா? டேய் செகண்ட் ஹேண்ட்னாலும் விலை அதிகம் தானடா, அதனால் சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் காலேஜ் முடிக்க போகிற, முடிச்சதுக்கப்புறம் நீயே வேலைக்கு போய் வாங்கிடலாம்டா. பக்கத்து வீட்டு பையன் 10th அண்ணா படிக்கிறான், அவங்க அப்பா அவனுக்கு 1.5 லட்சம் கொடுத்து பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா எங்கள் அப்பா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. உனக்கு இன்னொரு கதை தெரியுமா? அவனுக்கு பைக் ஓட்டவே தெரியாது, நான் தான் அவனுக்கு பைக் ஓட்டி கற்றுக் கொடுத்தேன். ஒரு நாள் கேட்குறேன் மச்சான், காலேஜுக்கு போக பைக் விட்றா அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேய் விட்றா 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 விட்றா. இப்போ என்ன, அவன் பைக் உடச்சிடலாமா? வேணாம் மச்சான், அவன் ஆசையாக வாங்கியிருப்பான. அப்புறம் என்னடா? சரி இப்போ நீ அந்த பைக் தான் வாங்கணும்னு நினைக்கிற? ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் ஏன் பிடிச்சிருக்கு? இன்ஜின் பவராக இருக்கும், மாடல் நல்லாயிருக்கும், ஓட்டினா கெத்தாக இருக்கும். ஸ்ப்ளெண்டர்லாம் ஓட்டிகிட்டு போனா எவனாச்சும் பார்ப்பானா? யார் பார்க்கணும்னு நினைக்கிற நீ? நான் உன் ஃப்ரெண்டு, என்கிட்டே நீ சோகமாக இருக்கிறத மறைக்கிற, அப்புறம் ஏன்டா மற்றவங்ககிட்ட நீ சந்தோஷமாக இருக்கிறன்றதை காட்ட ஆசைப்படுற? ஒரு ரியாலிட்டி சொல்லவா? நீ பந்தாவா ஒரு காஸ்ட்லி காரில் போனாலும் கெத்து தான், ரேஸ் பைக்கில் போனாலும் கெத்து தான், ஸ்ப்ளெண்டர் பைக்கில் போனாலும் கெத்து தான், ஏன் சைக்கிளை ஓட்டிகிட்டு போனாலும் கெத்து தான். ஏன் தெரியுமா? கெத்துங்கிறது மற்றவங்க நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கிறது இல்லை, நம்மளை மற்றவங்க பெருமையாக நினைப்பாங்கன்னு நம்மளே நினச்சிக்கிறது. இது ஜஸ்ட் இமேஜினேஷன். நீ சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. டேய் எல்லாரும் நம்புறதால இது உண்மைன்னு இல்லை, அதே மாதிரி எல்லாரும் நம்பினா தான் இது உண்மைன்னு இல்லை. புரியல.